ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரம்லான் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருமே ரம்லான் ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டு ஷாப்பிங் ப்ளஸ் க்ளீனிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்மளுமே பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷாப்பிங் விலாக் தான். ஷாப்பிங்னால் பெரிய ஷாப்பிங்லாம் எதுவும் கிடையாது. சிம்பிளாக வந்துட்டு வீட்டுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வந்துட்டு தேவைப்படுது. அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கோம். நாம் பொதுவாக வந்துட்டு நோன்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலே வந்துட்டு டிமார்ட்டில் தான் போயிட்டு எல்லா தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவோம். இந்த டைம் வந்துட்டு நம்ம ரிலையன்ஸில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அவங்க ஒரு கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அதனால் ரிலையன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஸ்மார்ட் பஜார், ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த கூப்பனை வந்துட்டு அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த டைம் வந்து என்ன சூஸ் பண்ணியிருந்தோம்னா ஜெயநகரில் இருக்கிற ஸ்மார்ட் பஜார் தான் வந்துட்டு போயிருந்தோம். போன உடனே பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அது கூடவே கொஞ்சம் வந்துட்டு செராமிக் பவுல்ஸு, கேசரோலாஸ், அப்புறம் வந்துட்டு இந்த பிங்கான் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு தேவையான கிராசரிஸ் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. தேவையானது மட்டும்தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கலை. என்னென்ன தேவையோ லிமிட்டாக மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வரவே வந்துட்டு ஒரு நைட் 10 போலவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் டின்னரை முடிச்சுட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு தான் இருந்துச்சு. சீப்பு வந்துட்டு நம்ம புதுசாக வீடு மாறினதால் வந்துட்டு அங்கங்கே போயிடுச்சு. ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது. ஒரு அவசரத்துக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு காம்போ மாதிரி இருந்துச்சு. அதை வந்து வாங்கியிருந்தோம் 59க்கு. நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு. தலையில் வச்சா வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நோன்பு டைமில் ஏதாவது ஃப்ரை ஐட்டம் செய்வோம் இல்லையா, நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம், டக்குன்னு பண்ண முடியாது. அதனால் சிம்பிளாக இந்த பஜ்ஜி, உள்ளி வடைலாம் வந்துட்டு போடுறதுக்கு கடலை மாவு வந்து வாங்கிட்டோம். இது எப்போவுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கை காவலுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ போல் வாங்கியிருந்தோம். அரை கிலோன்னு தனி பாக்கெட்டாக வாங்கியிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா டீ போடுற மாதிரி ஒரு பாத்திரம் தான் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு குட்டியாக ஆல்ரெடி வீட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் குட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஒரு 2-3 பேர்த்துக்கு டீ போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எதனா மீதமாக இருந்தால் காலையில் சூடு பண்ணுறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 189க்கு வந்து வாங்கியிருந்தோம். நல்லா திக்காக இருந்துச்சு. இந்த தகடு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லை, நல்லாவே திக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனை வந்து துடைக்கிறதுக்காக ஒரு கிளாத் மாதிரி வாங்கியிருந்தோம். இதில் வந்து 3 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் வந்துட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கிச்சன்லாம் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்ல, சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக வந்துட்டு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா வீட்டில் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு 50 பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்துட்டு ஆஃபரில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம போனாவே இந்த பிஸ்கெட் ஐட்டம்லாம் வீட்டுக்கு எடுக்கிறது வழக்கம் தான். அதில் வந்துட்டு இதுவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை வந்துட்டு வாங்கியிருந்தோம். அவிச்சு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து லூஸில் தான் வாங்கியிருந்தோம். கிலோ வந்து 165 போல் போட்டிருந்தாங்க. இது அப்ராக்சிமேட்டாக 1 kg போல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து வாங்கியிருந்தேன். ஜவ்வரிசி வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 60 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சேமியா வந்துட்டு வாங்கியிருந்தேன். சேமியா வந்துட்டு நம்ம உப்புமா செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சேமியா வந்து இது வந்துட்டு உப்புமா பிரியாணி, அதாவது சேமியா பிரியாணி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சாதா கிண்டி சாப்பிடவே சூப்பராக இருக்கும். அதனால வந்துட்டு இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மெயினான ஐட்டம் வந்துட்டு இது வந்து வாங்கியிருந்தேன். நம்ம வந்துட்டு நோன்பு டைமில் வந்துட்டு கஞ்சி இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் கஞ்சி வைக்கிறதுக்காக ஒரு 2.5 கிலோ போல் வந்துட்டு ஜீரக சம்பா அரிசி வந்துட்டு வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் பொதுவாக வந்துட்டு கஞ்சினாவே சீரக சம்பா அரிசியில் தான் வைப்போம். அதனால் அதுவுமே வாங்கியாச்சு. அது கிலோ வந்துட்டு 216 அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு கண்டெய்னர்னு சொன்னிங்கன்னா இந்த சீப்பு மற்ற ப்ரஷ் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, 77 ருபீஸு. பட் எனக்கு தெரியாமல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அவருக்கு ஏதோ தேவைன்னு நினைக்கிறேன், பென் இதெல்லாம் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா
கசகசா அது வந்துட்டு நம்ம குருமா வைக்கிறதுக்கு சிக்கன் கறி வைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 123ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்போட விலை எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது வந்து ஒரு 1/2 கிலோ போல் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். சும்மா இதுவுமே வந்துட்டு எப்போயாவது வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கடலைப்பருப்பில் வடை போடுறத விட பட்டாணி பருப்பில் வந்துட்டு வடை போடுறது ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டுமே மிக்சிங்கில் போட்டு பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். நான் அந்த பருப்பு தேடினேன், கிடைக்கல. அப்படிங்கிறதால கடலைப்பருப்பு ஒரு 1/2 கிலோ போல் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். நம்ம உள்ளி, பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு விக்கர் பாஸ்கெட் வச்சுருக்கோம். இருந்தாலும் தனித்தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்கெட் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். கூடவே இதுவுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது வந்துட்டு ரயானோட கொஞ்சம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 139 சொல்லிட்டு ஆஃபரில் வாங்கியிருந்தோம். முதல்ல காமிச்சு பார்த்திங்களா, அதோட ப்ரைஸ் வந்துட்டு அரௌண்ட் 120 119 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்துட்டு இப்போது ஞாபகம் இல்லை சொல்லி வாங்கிட்டு வந்திருந்து. அதுக்கப்புறம் டீ தூள் வந்துட்டு ஆஃபரில் இருந்துச்சு. சரி அதை வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிரியாணி நம்ம எப்போவுமே வாங்குறது தான். நோன்பு டைமில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ரைஸில் பிரியாணி வைக்கிறதோட உப்புமா பிரியாணி, சேமியா பிரியாணி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டமாக போகிறதால பிரியாணி ஐட்டம் வந்துட்டு பிரியாணி ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அளவாக ஒரு 2 கிலோ போல் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். தேவைப்பட்டால் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு 2 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுவுமே கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 265 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இது வந்து ஆஃபரில் ஒரு 216 அந்த மாதிரி தான் இதுவும் ரேஞ்சில் இருந்துச்சு. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இதுவுமே வாங்கியாச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பிஸ்கெட் வந்துட்டு மில்கி பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எசன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ரோஸ் எசன்ஸ்லாம் வந்து தேடி இருந்தேன். அதாவது ரோஸ் மில்க் போடுற சிரப் ப்ளஸ் வந்துட்டு டேங்க் கலக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு தேவை இல்லையா, அதெல்லாம் தேடி பார்த்துருந்தேன். அதெல்லாம் கிடைக்கல. அதனால் வந்துட்டு பைனாப்பிள் எசன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோடய ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 35 + 55 அப்படி இருந்துச்சு. வெனிலா எசன்ஸ் வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வாங்கிட்டு வந்திருந்தோம். கூடவே பார்த்திங்கன்னா கடலை மாவு முதல்ல ஒன்று வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா, அதோட ஒரு பாக்கெட் இதில் இருந்துச்சு. 1 கிலோவில் 1/2 கிலோ முதல்ல காமிச்சோல்ல, இந்த 1/2 கிலோ வந்துட்டு இதில் இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம காமிச்சிட்டோம். மெயினாக நாங்கள் வாங்க போனது பார்த்திங்கன்னா இந்த ஜார் வாங்கிறதுக்கு தான். ஜூஸ் போட்டு வைக்கிற ஒரு ஜக் மாதிரி வாங்கிறதுக்கு. நாங்கள் வருஷம் ஒன்று வந்துட்டு வாங்குவோம். செட்டாகவே வாங்குவோம். ப்ளஸ் என்ன ஆகுன்னா யாராவது இந்த நோன்பு முடிகிற டைமில் வந்து உடச்சிருவாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்துட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் உடச்சிட்டாங்க. இந்த வருஷம் யார் உடைக்க போகிறாங்கன்னு தெரில. இல்லை உடைக்காமல் நெக்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து எடுத்து வைப்போம்னு தெரியல. பட் இந்த வருஷம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். போன வருஷமும் 199க்கு தான் வாங்கியிருந்தேன். பட் அது வந்து நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. பட் இது வந்து எனக்கு அவ்வளோவா வந்துட்டு செட் ஆகலை. பட் இருந்தாலும் தேவை இது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்கிட்டு வரது எல்லாத்தையும் வந்துட்டு ரீஃபில் பண்ணியாச்சு. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் சேர்ந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்க போயாச்சு. இவ்வளோ தான் எங்களுடைய ரம்லான் ஷாப்பிங். நீங்கள் வந்துட்டு என்னென்ன முன்னேற்பாடு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.